ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். மோசேயின் சரீரத்தை குறித்ததான தர்க்கம், மோசே சரீரத்தை குறித்ததான தர்க்கம், போராட்டம் என்று கூட சொல்லலாம் இல்லைங்களா? யூதாவின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம், யூதாவின் புஸ்தகம், த புக் ஆஃப் ஜூடா, வேர்ட்ஸ் 9, வசனம் பாருங்க, 9ஆம் வசனம். யூதாவின் பொதுவான நிருபம், வசனம் 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசு உடனே தர்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இங்க மோசேயினுடைய சரீரத்தை குறித்ததான தர்க்கம், ஒரு பக்கம் பிசாசு, ஒரு பக்கம் தேவதூதன் மேகாவேல், இவங்க 2 பேருக்கு தர்க்கம் உண்டாகிறத பார்க்கிறோம். எதை குறித்ததான தர்க்கம் என்றால் மோசே சரீரத்து குறித்ததான தர்க்கம் நடக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தை அநேகர் சரியான வகையில புரிந்து கொள்ளாததுனால பலவிதமாக உபதேசிக்கிறத நாம் பார்க்கிறோம். இங்க சரீரத்தை குறித்ததான தர்க்கமா, இல்ல மோசேயினுடைய செத்த பிணத்தை குறித்ததான தர்க்கமா? சரீரமா, உயிரோடு இருக்கிற சரீரமா, செத்த சரீரமா என்பது குறித்துதான் இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. மோசேயினுடைய சரீரம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்தில் உயிர் இருந்தா மட்டும்தான் நமக்கு புரோஜனம், மற்றவங்களுக்கு புரோஜனம். ஆனா இந்த சரீரத்துல உயிர் போனா இந்த சரீரம் யாருக்கும் சொந்தம் அல்ல. உபாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில நெபோ மலையில மோசேயானவர் மரித்து போனார். அது தேவனே அடக்கம் பண்ணினா இதுவரையும் அவருடைய கல்லறையும் அவருடைய மரணத்தை குறித்து யாருக்கும் தெரியாது என்று பைபிள் அழகாக நமக்கு சொல்லுகிறத பார்க்கணும். எனவே தேவன் அற்புதமாக மோசேயினுடைய பிறப்பு குறித்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த பிணத்தை குறித்தா, சரீரத்தை குறித்தா, எதை குறித்து இங்க தர்க்கம் நடக்கிறது? மிகவும் சிந்திக்க வேண்டும். ஆவியானவர் விளக்கம் தருவார், ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் தருவார் இந்த வேத வாக்கியங்கள் மூலமாக. சரீரம் உயிரோடு இருந்தாதான் எல்லாருக்கும் பிரயோஜனம். சரீரம் செத்து போனால் யாருக்கும் தேவைப்படாது, யாருக்குமே தேவைப்படாது. ஆகினால சரீரம் செத்து போனா, ஒரு மனுஷன் செத்து போனா 1 நாள் 2 நாள் வச்சிருப்பாங்க, அதுல 3 நாள் வச்சிருப்பாங்க, மிஞ்சி போனா ஒரு 4 நாள். அந்த காலத்துல எல்லாம் நான் சிறுவனா இருக்கும் பொழுது ஒரு தகவலும் கிடைக்காது. அந்த டெலிபோன் மூலமாக வார்த்தை சொல்லணும்னா கூட ஒவ்வொரு எழுத்துக்கு ₹1, ₹2, ₹5 அப்படி எழுத்துக்கள் எண்ணிக்கை வைத்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சாயந்தரம் ஆகும். அப்போ ஒரு 5-6 பேரை என்ன செய்வாங்கன்னா கூப்பிட்டு வைத்து, நீங்க ஒரு 5 ஊருக்கு போங்க, நீங்க ஒரு 4 ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லி அந்த ஊர்ல மறுபடியும் அவங்க வந்து வர்றதுக்கெல்லாம் 2-3 நாள் ஆயிடும். மறுபடியும் வைக்க மாட்டாங்க, அந்த சரீரத்தை எடுத்துருவாங்க. சீக்கிரமாக செத்த சரீரத்தை எடுத்துருவாங்க. எப்படி ஆகிலும் 2-3 நாள்ல எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க. ஆனா உயிரோடு இருந்தால் நமக்கு அநேகருக்கு பிரயோஜனம். செத்து போனா அந்த சரீரம் யாருக்கு பிரயோஜனம்? சொல்லுவாங்களா, ஏன்னா அது உயிரோடு இருந்தால் 1000, செத்தாலும் 1000. ஆனா நீங்க செத்தா ₹200 நஷ்டம். சாரி, நீங்க உயிரோடு இருந்தா ₹200 நஷ்டம். நீங்க செத்து போனா எப்படியும் ஒரு 20,000 நஷ்டம். உயிரோடு இருந்தா எப்படி ₹200 தின்னணும் இல்லையா? கறி, மீன், முட்டை ஆக நல்லா சாப்பிடணும். செத்து போனா ₹20,000 மேல ஆகும். வண்டி பேசணும், பெட்டி பேசணும், அங்க கல்லாறுல 15,000 20,000 கட்டணும். எப்படியோ 30,000 40,000 ஆயிடும் பாருங்க. ஆனா ஏனை செத்தாலும் 1000, உயிரோடு இருந்தாலும் 1000. ஆனா நம்ம செத்தா, மீன் செத்தா கருவாடு,
நீ செத்த வெறும் கூடுன்னு அப்படின்னு சொன்னான் உலகத்தான். ஆகவே இங்கே தர்க்கம் எதை குறித்து நடக்கிறது அப்படி என்றால், அற்புதமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். மோசேயினுடைய பிறப்பை குறித்ததான தர்க்கம் எங்க நடக்கிறது என்பது குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அற்புதமாக ஒரு ஒரு மனைவி அழறாங்க. கணவன் இறந்து போனா, ஐயோ என் ஜாமிய அடக்கம் பண்றாதீங்க, என் ஜாமி என்னை விட்டு போயிட்டே என் ஜாமி அப்படின்னு அழுது. ஏன்? உயிரோடு இருக்கும் பொழுது சாமியும் இல்லை, அவன் இவன் எல்லாம் மதிப்பு குறைவு. மரித்து போன பிற்பாடு என் ஜாமி அழுது எப்படியோ கல்லாரிக்கு கொண்டு போனாக்கா அங்கேயும் அழுறாங்க. ஐயோ என் சாமியை இந்த குழியில வைக்காதீங்க, என்ன வச்சிருங்க ஃபர்ஸ்ட், என்ன பொச்சிருங்க ஃபர்ஸ்ட். என்ன நாடகம், என்ன நடிப்பு, என்ன மகா நடிப்புடப்பா சாமி அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உலகம் மகா நடிப்பு. ஆகவே நிறைய பேர் அப்படி நடிக்கிறவங்களும். பெங்களூர் பட்டணத்துல மெய்யாலுமே நடந்த ஒரு சம்பவம். ஒரு சபையில அந்த ஊழிக்கார், நல்ல மூத்த ஊழிக்கார், அவரு சொன்ன அவர் சபையில நடந்த ஒரு சம்பவம். தன் மனைவி இறந்து போட உடனே ஓன்னு ஆயிரம், பெட்டியை பிடிச்சுக்கிட்டு ஆயிரம், விட மாட்டேங்கிறான். கல்லறைக்கு போற வரலையும் அந்த பாக்ஸை விட மாட்டேங்கிறான். அந்த பாக்ஸை ஜெபம் பண்ணிட்டு 6 மணிக்கு மேல கூட விட மாட்டேங்கிறான். அந்த பெட்டி, அந்த சவ பெட்டி. ஆயிரத்தை பார்த்து பாஸ்டர் அவர் பேசினாக்கா எல்லாருக்கும் சிரிப்பு வரும், சிந்திக்க அறிவுல அந்த அந்த வார்த்தைகள் இருக்கும். பட் என்ன செஞ்சாருன்னா, இப்பொழுது இணை பிரியாத பாசமான கணவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னன்னா வருத்தம், அந்த கணவனையும் சேர்த்து இந்த குழியில நம்ம புதைக்க போகிறோம் மனைவியாட்டு கூட, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தை பேசும் பொழுது, இப்பொழுது கணவனை கூட அந்த பெட்டியோடு கூட சேர்த்து நம்ம புதைக்க போகிறோம், ஆண்டவருக்கு மகிமை அப்படின்னு சொன்ன உடனே நான் பெட்டியை விடுறான். அப்ப அவ்வளவு நேரம் என்ன செஞ்சிருக்கிறான்? நடிச்சுன்னு தான் இருக்கிறான். பரவாயில்ல, என்ன கூட பொச்சிருங்க அப்படின்னு அந்த பெட்டியோடு கூட கீழே விழுந்தான்னு வச்சுங்களா, அவன் 4 பேர் தூக்கி விட்டுருப்பாங்க. பரவாயில்ல, பாசமுள்ள பையனா இருக்கான் போல அப்படின்னு, கணவனா இருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் மரித்து போன பிற்பாடு ஆயிரத பாருங்க. சில பேர் பாருங்களா, பாஸ்டர் விசுவாசி இறந்து இருந்தா பாஸ்டர் அவர் விசுவாசிகள் எல்லாரும் கூட்டிட்டு வருவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க செத்து போன பொணத்தாண்ட, ஐயா ஏந்துகோ, பாஸ்டர் வந்திருக்கிறாரு பாரு, இதோ உங்க மாமா வந்திருக்கிறாரு, இதோ அங்கிள் வந்திருக்கிறாரு, இதோ சபை மூப்புன்னு வந்திருக்கிறாங்க, விசுவாசிங்க வந்திருக்கிறாங்க, ஐயோ ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, என் செல்லமே ஏந்து பாரு, பாஸ்டர் வந்துட்டாரு, ஏந்து ஒரு பாட்டு பாடு, ஒரு ஜபம் பண்ணு, ஐயோ பைபிளை வாசி, ஐயாவுக்கு சோத்திரம் பண்ணு. என்ன நடிப்பு! அவன் படுத்து கிடப்பான் பாருங்க, அப்படியே படுத்து கிடப்பான், செத்த மாரி கிடப்பான். இவங்க மட்டும் சொல்லுவாங்க, அதுக்கு உயிர் இருந்தா தானே அந்த ஆத்மா ஆண்டவர் ஆண்டு போயிடுச்சு, அந்த சரீரம் மாற்றம் இருக்கு. அந்த சரீரத்தை வச்சு இவங்க விடுற அந்த வார்த்தைகள் எல்லாம், கதைகள் எல்லாம் வேற லெவல் பாருங்க. ஐயா வந்துட்டாரு, பாட்டு பாடு, சோத்திரம் பண்ணு, அத்தி வந்திருக்கிறாங்க, பெரியப்பா வந்துக்கிறாருங்க, அப்பா வந்துக்கிறாரு. எப்பா ஜீவன் இருக்கும் போது மட்டும்தான் அந்த சரீரத்துக்கு ஜீவன் போயிடுச்சனா அது யாருக்கும் புரோஜனம் இருக்கு. வீட்டுல ரொம்ப காலம் வைக்க மாட்டாங்க, தெருவுல ரொம்ப காலம் வைக்க மாட்டாங்க, அதை கொண்டு போயிடுவாங்க. தர்க்கம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? தர்க்கம் அந்த சரீரத்தில் உயிர் இருக்கும் போது மட்டும்தான். உயிர் போயிடுச்சுனாக்கா அது வேஸ்ட். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை கவனிங்க. 6ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனமாயும் இருக்கிறது. என்ன அருமையான ஒரு வார்த்தை! மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அந்த மாம்சத்தை வைத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை குறித்துதான தர்க்கம் இங்க நடக்கவில்லை. எதை குறித்து தர்க்கம் நடக்கிறது என்றால், செத்த சரீரத்தை குறித்து அல்ல, உயிரோடு இருக்கிற சரீரத்தை குறித்து இங்க நடக்கிறது. நிறைய பேர் மோசேயினுடைய செத்து போன சரீரத்தை அவனுக்கு என்னத்துக்கு தேவை? அவனுக்கு தேவைய அற்புதமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நம்ம வாசிக்க போகிறோம். அற்புதமாக
இந்த பரலோகத்துல நடக்கிற சம்பவங்கள் பைபிள் ஆண்டவர் எழுதி வைத்தார். ஆகவே செத்து போன சரீரத்துக்காக ரொம்ப அழக்கூடாதுன்னு கூட வேதம் சொல்லுது. எரேமியா 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, மரித்தவனுக்காக நீங்கள் அழ வேண்டாம், உயிரோடு இருக்கிறவனுக்காக, சிறைப்பட்டு போனவனுக்காக, தான் ஜனன பூமியை மறுபடியும் காணாத போவாதபடிக்கு அவன் திரும்பி வரத்தக்கதாக அவனுக்காக புலம்புங்கள், அழுங்கள், ஜெபிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சரீரமானது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. இங்க மாம்சத்தை குறித்ததான செத்து போன சரீரத்தை குறித்தான தர்க்கம் அல்ல. இங்க உயிரோட இந்த மோசையானவர் பிறப்பதற்கு முன்னதாகவே நடக்கிற ஒரு தர்க்கம் எங்க நடக்கிறது, என்ன நடக்குது என்பது குறித்து நாம் படிக்க போகிறோம். எனவே ஒரு மனுஷன் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல ஃபேன் வாங்கி போட்டாரு, ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டாரு, லைட்டிங் வாங்கி போட்டாரு, எல்லாமே அந்த தண்ணி சூடு பண்றது கீசர் எல்லாம் வாங்கி போட்டாரு, எல்லாமே போட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்கு வீடு. ஆனா கரண்ட் இல்லை. என்ன பிரயோஜனம்? வாங்கி என்ன பிரயோஜனம்? அவனமாகவே சரீரத்துல உயிர் இல்லாவிட்டால் அந்த சரீரம் பிரயோஜனமற்றது, ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்ப இந்த தர்க்கம் எங்க நடக்கிறது? மீண்டும் கூட யூதாவின் புஸ்தகம் 9ஆம் வசனம், யூதாவின் புஸ்தகம் 9ஆம் வசனம், பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்து குறித்து பிசாசனுடனே தர்க்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் அவனை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். மோசேயினுடைய பிறப்பை குறித்து பரலோகத்துல நடக்கிற ஒரு தர்க்கம் இது. பூமியில அல்ல, பரலோகத்துல நடக்கிற ஒரு தர்க்கம். செத்து போன சரீரம் யாருக்கும் தேவைப்படாது, உயிரோடு இருக்கும் பொழுதுதான் எல்லாருக்கும் தேவைப்படும் என்பது குறித்து வேதம் அழகாக நமக்கு எடுத்து வருகிறது. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தயவு செய்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனத்தை கவனிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். சாத்தான் குற்றப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய தேவனுடைய கூட்டம் பரலோகத்துல ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூடி தேவ ஆலோசனை, எப்படி நாம் இந்தியாவில் பாராளுமன்றத்துல அருமையாக கூடுகிறார்களோ அப்படியாகவே பரலோகத்துல கூட பரலோகத்தின் பாராளுமன்றம் கூடி ஆலோசிக்கிற நேரம், கூடி பேசுகிற நேரம், கூடி அந்த பணிகளை செய்யத்தக்கதாக தேவதூதர்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம் தான் அந்த நேரம். அந்த நேரத்துல சாத்தான் வந்து யோபு குறித்து குற்றப்படுத்துகிறத பார்க்கிறோம். இதே யோபு புஸ்தகத்துல கூட 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிங்க. யோபு புஸ்தகம் த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 15 verse 8. யோபு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்து கொண்டீரோ? தேவனுடைய ரகசிய ஆலோசனை கூட்டம். அப்போ தேவனுடைய ஆலோசனை கூட்டம் பாராளுமன்றத்துல, பரலோக பாராளுமன்றத்துல தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் அதோடு கூட தேவ தூதர்கள், கோடான கோடி தூதர்கள், மீகாவேல், காபிரேல், இன்னும் ஆண்டவர் வைத்திருக்கிற தூதர்கள் கூடி ஆலோசிக்கிற அந்த பரலோக பாராளுமன்றத்துல சாத்தான் போய் நிக்கிறான் குற்றப்படுத்தும்படியாக. அங்கேயே தர்க்கம் உண்டாகிறது. என்ன தர்க்கம் உண்டாகிறது? மோசேயானவர் பிறக்க கூடாது. அவர் பிறப்பாரானால் எகிப்தில் அடிமையா இருக்கிற அந்த ஜனங்களை விடுதலாக்கி கொண்டு வருவார். வனாந்தரத்தில் அற்புதங்கள் அதிசயம் நடக்கும், தேசத்தில் அற்புதங்கள் நடக்கும், எகிப்துல பலவிதமான அற்புதங்கள் நடக்கும். அந்த மோசே இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார். அவர் பிறக்க கூடாது, இந்த ஜனங்களை விடுதலாக்க கூடாது, அந்த யூதா கோத்திரம் வரக்கூடாது. அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார், ரட்சகர் வரப்போகிறார், உலகத்தை ரட்சிக்க வரப்போகிறார். ஆகையினாலே மோசே பிறப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த பரலோகத்திலேயே பாராளுமன்றத்துல கொஞ்சம் பிரச்சனை நடக்கிறது. அங்க மீகாவேல் தேவதூதன் கடிந்து கொண்டு பேசுகிறத பார்க்கிறோம். தூஷணமான வார்த்தை சொல்ல முடியாது இல்லையா? பரலோகம் பரிசுத்தமான இடம் இல்லையா?
ஆகையினாலதான் 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை உங்களுக்கு நன்றா தெரியும். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வெறும் பணத்தை சாப்பிட்றதுக்காக அல்ல, உயிரோடு இருக்கிற மனுஷனை தேடுகிறான். ஏன்னா அப்பதான் அவனுக்கு யூஸ் ஆகும். ஒரு வாலிபனை தேடுகிறான், ஒரு வாலிப பெண்ணை தேடுகிறான், ஒரு மனுஷனை தேடுகிறான். குடிகாரனாக்கவும், அவனை கொலைகாரனாக்கவும், அவனை விபச்சாரக்காரனாக்கவும், அவனை போதை பொருள்ல பலவிதமான பாவ சம்பவங்களில் ஈடுபட்டு அவனை கொன்று அவன் ஆத்மா பரலோகத்துக்கு போகாதபடிக்கு நரகத்துக்கு போகத்தக்கதாக அவன் ஒரு பக்கம் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் ஒரு பக்கம் ரட்சித்து பரலோகத்துக்கு வரணும், நல்லவர்களா வாழணும் என்று ஒரு பக்கம் ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் பிசாசானவன் தேடிக்கொண்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று. சரீரத்தை, செத்து போன சரீரத்தை அல்ல, உயிரோடு இருக்கிற மனுஷனே அவன் தேடுகிறத நான் பார்க்கிறோம். எனவே உயிரோடு இருக்கிற அந்த சரீரம், அப்பதான் நமக்கு அந்த சரீரம் யாருக்கு தேவைப்படும்னா ஆண்டவருக்கு தேவைப்படும். உயிரோடு இருக்கும்போது தான் தேவைப்படுமோ தவிர செத்து போன பிற்பாடு அல்ல. ஆகியனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக உயிரோடு இருக்கும் பொழுது ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராதனை செய்வோம். செத்து போன பிற்பாடு மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அது ஒன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தை. உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் இந்த சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம். ஆனா செத்து போன பிற்பாடு இது யாருக்குமே பிரயோஜனம் படாது என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலதான் மோசையானவர் பரலோகத்திலிருந்து பிறப்பதற்கு முன்னதாகவே சாத்தான் அந்த இடத்துல குற்றப்படுத்தி, அந்த இடத்துல தர்க்கம், அந்த இடத்துல போராட்டம், அந்த இடத்துல நடக்கிறத பார்க்கிறோம். அதை பூமியில் எப்படி எழுதி வைத்தார் என்பது குறித்து நாம் படிக்க போகிறோம். எபேசியர் புஸ்தகம் என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல, தமக்கு முன்பாக நாம் அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றதற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, no foundation in the world but we are choosing people. உலகமே பவுண்டேஷன், உலகமே அஸ்திபாரம் போடவில்லை, ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம தெரிந்து கொண்டார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு ஆண்டவர் நற்கிரியை செய்யத்தக்கதா பணியை நியமித்து வைத்தார். அவர் ஆராதிக்க, துதிக்க, அவர் மகிமைப்படுத்த, நற்கிரியை செய்ய, ஆண்டவருக்காக வாழ ஆண்டவராய் தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை சிருஷ்டித்து தெரிந்து கொண்டார். உலக தோற்றது முன்னதாக அங்கே சூஸ் பண்ணிட்டார் தேவதானத்தை, அங்கே சூஸ் பண்ணிட்டார் உங்களை. உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே சூஸ் பண்ணிட்டார். மோசே அங்கே சூஸ் பண்ணார். மோசே எகிப்துக்கு போகணும், எகிப்து ராஜாவுக்கு முன்பாக தேவனா நிற்கணும், எகிப்தில் அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும், ஜனங்களை வழி நடத்தணும், மனாந்தரத்துல அந்த ஜனங்களுக்கு தலைவனாக விளங்க வேண்டும். இந்த உலகத்துக்கே ஒரு ரோல் மாடல் தலைவனாக விளங்கினார் மோசே. இந்த மோசையை கொண்டுதான் பெரிய ரட்சிப்பு உண்டாக போகிறது, அங்கே தர்க்கம் உண்டாகிறத பார்க்கிறோம். ஆகவே நம்ம அப்போ சொந்தம் என்றால் தாயின் வயிற்றில் உருவாத முன்னதாக பரலோகத்தில் ஆண்டவருக்குள்ளாக. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 ஆண்டவர் அற்புதமாக பவுலை குறித்து சொல்றார். பவுலானவர் என்ன சொல்றாரு? என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே என்னை சூஸ் பண்ணிட்டார் ஆண்டவர், தெரிஞ்சுக்கிட்டாரு என்னை. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, உன் தாயின் கர்ப்பத்துல உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஏசாயா புஸ்தகத்துல, உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், கோரேசே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தாயின் கருவில நம்ம உருவாக்கினவரும், நம்ம உண்டாக்கினவரும், நமக்கு உதவி செஞ்சவரும், நமக்கு ஆண்டவராகி தேவன் துணை நின்றவரா இருக்கிறார். அவர் சூஸ் பண்ணிட்டார், நம்ம தெரிந்து கொண்டார், அழைத்தார். ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்ம சூஸ் பண்ணிட்டார். மோசே உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டது நிமித்தமா தான் நடக்கிற பிரச்சனை.
அப்போ அங்க பரலோகத்திலும் எதிர்த்து நின்றான், அங்க முடியவில்லை. இப்பொழுது பூலோகத்துல என்ன நடக்குது என்பது குறித்து நாம் யாத்ராகமம் புஸ்தகம், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம், யாத்ராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்கள்ல நடக்கிற சம்பவங்கள் அற்புதமா இருக்கும் பாருங்க. நீங்கள் படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். அந்த வசனம் சொல்லப்படுகிறது வார்த்தை, அந்த 1ஆம் அதிகாரத்துல பார்வோன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும், ஏனென்றால் மோசே பிறக்க போகிறார். பரலோகத்துல தர்க்கத்தான், அங்க அவனால முடியவில்லை. இப்பொழுது ஆண்டவர் சித்தம் கொண்டு மோசையானவர் பிறக்க போகிறார். அந்த செய்தியை அறிந்து அந்த சாத்தான் பார்வோன் மன்னனுக்குள்ள புகுந்து விட்டான். பார்வோன் மன்னனுக்குள்ள புகுந்து விட்டு இப்பொழுது மருத்துவவாட்சிகளாகிய 2 பேரு, சிப்புரால் பூவால், இவங்களை 2 பேர் அழித்து எகிப்து பெண்கள், எகிப்துல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் குழந்தைங்க, ஆண் குழந்தைகளை பிறந்தா எல்லாரும் கொன்று போட வேண்டும், பெண் பிள்ளைகளை பிறந்தா விட்டுருங்க அப்படின்னு சிப்புராலும் பூவாலும் 2 பேரும் மருத்துவவாட்சிகளை கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுகிறாங்க. அந்த யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்கள். யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 22. அந்த சிப்புராலும் பூவாலும் அவங்களோட வார்த்தையை கேட்டு செயல்படாம தேவனுக்கு பயந்ததுனால ஆண் குழந்தைகளை உயிரோடு வைத்தார்கள். இதை அறிந்த பார்வோன் மன்னன் அவங்க 2 பேரை அழைத்து கேட்டாக்கா, அவங்க நாங்க போறக்கெல்லாம் குழந்தை பிறந்துருது, நல்லா கெட்டியா இருக்கிறாங்க, பலசாலிகளா இருக்கிறாங்க, எங்களால முடியவில்லை. தேவன் அவங்கள குடும்பங்களை தழைக்க செய்தார், வாழ வைத்தார், கிருபை தந்தார். 2ஆம் அதிகாரத்துல தந்திரமான காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான் என்றால், ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை நதியில போட வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் சேவகர்களை கட்டளை எடுக்கிறான். சத்தம் கேக்குதா, குழந்தை சத்தம், அந்த குழந்தைய போய் சோதித்து பாருங்க, அது ஆணா பெண்ணா. பெண்ணா இருந்தா, பெண் பிள்ளையா இருந்தா விட்டுருங்க, ஆண் குழந்தையா இருந்தா தூக்கி நதியில போடுங்க, நைல் நதியில போடுங்க, கட்டளை இட்டார். அப்பொழுதுதான் மோசையானவர் இந்த யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல பிறக்கிறார். பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தை அழகுள்ளதா இருக்கிறது நினைத்து ஒரு நாணல் பெட்டை செஞ்சு அதை 6 மாசமா காப்பாத்தினாங்க. அதுக்கு பிற்பாடு குழந்தை சத்தம் வெளியே கேட்குது, காவல்காரன், சேனாதிபதி, சேனைகள் வருவாங்க, சோதிப்பாங்க, ஆண் பிள்ளையா நான் கொன்று போடுவார்கள் என்று ஒரு நாணல் பெட்டை செஞ்சு அந்த பெட்டியை கொண்டு போயிட்டு நைல் நதியில விட்டார்கள். அந்த பெட்டியில மோசே குழந்தையை வைத்து அதனுடைய அக்கா மீரியாம் என்ன நடுக்கம் என்று பார்த்து கொண்டு இருந்தால், அந்த நைல் நதியில குளிக்க வந்த பார்வனுடைய குமாரத்தின் தாதிமார்களும் அந்த பெட்டியை பார்த்தாங்க, திறந்து பார்த்தாங்க. அந்த திறந்து பார்த்த உடனே அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கிறது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 1 முதல் நீங்க ஒரு 15 16 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்களானாக்கா, அல்லது 10 வசனங்களை வாசித்தீங்களா அற்புதமா இருக்கும் அந்த சம்பவங்கள். அந்த குழந்தை அழுது, அதை பார்த்த உடனே இரக்கம் பற்று, இது எபிரேயர் பிள்ளைகள் ஒன்று என்று சொல்லி அறிந்து கொண்டால் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் எப்படின்னு சொல்லி நினைத்த உடனே ஆண்டவராகி தேவன் அற்புதமாக அந்த தமைக்கு வருகிறான். அக்கா வருகிறாங்க. வந்த உடனே என்ன ஆச்சு, இந்த குழந்தை அழுது, இது ஆண் குழந்தையா இருக்கிறது, இது நதியில் விட்டாங்க, இது உயிரோடு இருக்கணும், இதுக்கு பால் வேணும், நான் போய் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாயை கூப்பிட்டு வரட்டா? ஏன்னா நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க எபிரேயர்ல. காரணம் என்னவென்றால் ஆண் குழந்தைகள் எல்லாம் தூக்கி நதியில போட்டுருக்காங்க. இந்த பெண்மணி போய் அம்மாவே கூட்டின்னு வந்துட்டாங்க, மோசேயினுடைய அம்மாவே. அம்மா வந்தாங்க, சொல்றாங்க வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல, இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தரேன். குழந்தைக்கு குழந்தை கிடைச்சது, சம்பளம் கிடைச்சது. சந்தோஷம், மகிழ்ச்சி. ரட்சகர் எப்படியெல்லாம் காப்பாற்றப்படுகிறான் பாருங்க. எகிப்து தேசத்தை அற்புதமாக ஆண்டவருடைய வல்லமையினால, அற்புதங்களால ஆண்டவர் இவரை கொண்டு செய்ய போகிறார். அன்றைக்கு பார்வோன் மன்னனுக்குள்ள பிசாசானவன் புகுந்து விட்டான். இதுதான் இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 38 வசனங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 38 வசனங்களில 40 வருஷம் எகிப்து தேசத்தில் எப்படி இருந்த அரண்மனையில சகலவிதமான சாஸ்திரங்கள், சகலவிதமான படிப்பு. அந்த ராஜாவனுடைய மகன் படிப்புன்னா பாத்துங்க, எவ்வளவு உயர்ந்த படிப்பு. உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த எகிப்து தேசம், அப்படிப்பட்ட தேசத்தினுடைய படிப்பு, சகல விதத்திலும் வல்லவன், சகலுக்கெல்லாம் வல்லவன்.
மோசே 40 ஆண்டுகள். அது பிற்பாடு இந்த ஜனங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு மோசே. அன்றைக்கு ஒரு நாள் எபிரேயர்ல எகிப்தியனும் சண்டை போடும் பொழுது எகிப்தியனை கொன்று குவித்து விட்டார் மோசே. ஆனா ராஜாவுக்கு தெரிந்த செய்தி என்ன கொன்று போடுவாருன்னு பயந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போய் அங்க போய் ஆடுகளை மேய்த்து 40 ஆண்டுகளாக ட்ரைனிங் முடிச்சார். பொறுமையா இருந்தார், கற்றுக்கொண்டார். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் மீண்டும் தரிசனமாகிறார். இந்த சம்பவத்தை யாத்ரா 3ஆம் அதிகாரத்திலும் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். தரிசனமாகிறார், முச்செடி எரிகிறது, மறுபடியும் பச்சை இருக்கிறது. ஆண்டவர் குரல் கேட்குது, வா உன்னை எகிப்துக்கு கொண்டு போறேன், என் ஜனங்களை விடுதலாக்கு, என் ஜனங்களோட கூக்குரல கேட்ட பாடுகளை அறிந்திருக்கிறேன், அவளோட வேதனைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவர்களை ரட்சிக்கணும், வா என்று சொல்லி அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தாமதித்தார். 4ஆம் அதிகாரத்துல வேற யாரும் அனுப்புங்க ஆண்டவரே, நான் திக்கவாயன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல, நான் உன்னதான் அழைச்சேன், வா என்று சொல்லி அழைத்தார். பரலோகத்தின் தேவன் அந்த பணியை இந்த அற்புதமாக வேலைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அற்புதமாக மோசையை கொல்லவில்லை. எந்த அரண்மனையில சாக வேண்டும் என்று கட்டளை பிறக்கிறதோ அதே அரண்மனையில ஆண்டவர் வளர்த்து ஆளாக்கினார். உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காத போ. உனக்கு விரோதமா எழும்புகிற மனிதன் யாரா இருக்கிறானோ அவனை கொண்டு உன்னை போஷிப்பான், அவனை கொண்டு ஊழியம் செய்ய வைப்பான், அவனை கொண்டு உன்னை ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வைப்பான். ஆச்சரியமான ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனவே மோசேயின் சரீரத்து குறித்ததான தர்க்கம் பரலோகத்துல நடக்கிறது. இப்போ எங்க நடக்கிறது? எகிப்து தேசத்துல பார்வோன் மன்னனுக்குள்ள புகுந்து விட்டான். இந்த உலக ரட்சகர், இந்த உலக சிருஷ்டிகர், இந்த உலகத்தை ரட்சித்தவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அந்த இயேசு கிறிஸ்தானவர் குழந்தையாக பிறக்கிற நேரத்துல அவர் பாருங்க, ரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஏரோது ராஜா இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இதே வண்ணமாக நடக்கிற ஒரு சம்பவம். மத்திய 2ஆம் அதிகாரம் 1 முதல் 32 23 வசனங்களை பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18, 19 அல்லது 23 வசனங்கள். இந்த அதிகாரம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்தானவர் பிறக்கிறார். சாஸ்திரிகள் வருகிறார்கள், யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை கண்டு அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் அவரை தேடி வந்தோம், அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ராஜாவுக்கு கலக்கம், பயம், எருசலேமே கலங்கிற்று. எப்படி நான் தான் ராஜா, எனக்கு அடுத்து என் மகன், என்னுடைய மகன் அர்கிலியு ராஜா, என்னுடைய மகன், எனக்கு அடுத்துதான் மகன். ஆனா எப்படி இந்த ராஜா பிறந்தார்? அந்த ஏரோது ராஜாக்குள்ள புகுந்துட்டான். ஏரோது ராஜாக்குள்ள புகுந்துட்டு இவங்க சாஸ்திரிகள் வந்து போனது ஆண்டவர் வேற வழியே போயிட்டு சொல்லிட்டாரு, போயிட்டாங்க. ஏரோது ராஜா வஞ்சிக்கப்பட்டதாக அறிந்து 2 வயசு குழந்தைகளை எல்லாம் குழந்தைங்களை சிறைச்சாதம் பண்ணுங்க, வெட்டுங்க, வெட்டிட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் தேவதூதன் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தரிசனமாய் குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போய் காப்பாற்றப்பட்டு மறுபடியும் வருகிறார். நசரத் ஊருக்கு நசரன் எண்ணப்பட்டார். ஆண்டவர் காப்பாற்றப்பட்டதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எகிப்து தேசத்துல மீண்டும் ஒரு அற்புதமாக ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்தார். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நாட்களிலும் ஏரோது ராஜுக்குள்ள புரிந்து விட்டான். நிறைய பேர் இன்னைக்கு நீங்க சாட்சியா சொல்லுவீங்க, நான் வயிற்றுல இருக்கும் போதே என்னை கலைக்கிறதுக்கு அம்மா முடிவெடுத்தாங்க, அப்பா முடிவெடுத்தாங்க, அல்லது நான் செத்துருவேன் நினைச்சாங்க, தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறான் கர்ப்பப்பையில, அல்லது தலைக்கீழா இருக்கு, மூச்சு இல்லை, செத்து கடுக்கு, பிறந்த உடனே பேச்சு மூச்சு இல்லை, ஆனாலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றினாரே உன் ஊழியம் செய்வதற்காக. உன் மூலமா ரட்சம் கணக்குல, உன் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள், நீ பிறந்தது ஆண்டவருக்குடைய சித்தம், அவருடைய வேலை செய்ய, அவருடைய பணியை செய்ய, அற்புதமாக சாட்சியாக இந்த பூமியில ஆண்டவர் உன்னை வைத்தார். உன்னை தூக்கி குப்பை தொட்டில போட்டிருப்பாங்க, உன்னை தூக்கி ஹாஸ்டல்ல போட்டிருப்பாங்க, அநியாயமா பிறந்த கூட தூக்கி அனாதை இல்லத்துல விட்டு வந்திருப்பாங்க. அநேகர் கொல்ல பிறந்த உடனே அதை குப்பையில கூட போட்டு வந்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து ஆளாக்கி இன்னைக்கு ஐபோன், அந்த ஐபோனை உண்டாக்கின கம்பெனியினுடைய ஓனர் அப்பா பிறந்த உடனே அந்த குழந்தை விட்டு போயிட்டாரு. அது அனாதையாக வளர்ந்து ஆளாக்கி ஞானியாகி கடவுளுக்காக வாழ்ந்து
இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது பார்க்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, சாத்தான் எப்படியாகிலும் அபக்குக்கு 1ஆம் அதிகாரம் வசனம் 15 வசனத்துல 3 விதமான வலைகளை போடுறான். மீன் பிடிக்கிற அந்த மீன்காரன் பாருங்க, அந்த தூண்டில் போடுவாங்க, பறி போடுவாங்க, வலை போடுவாங்க, எப்படியாக அந்த மீனை பிடிச்சிருவாங்க. உலகத்துல கூட பிசாசு நம்ம 3 வகையில சோதிப்பான், 3 வகையில பிடிப்பான். மண்ணாசை, பொன்னாசை, பண ஆசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையாலே உன் வாழ்க்கை முடியும். இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய முடியும் உன் ஆசை. ஒரு பக்தன் பாட்டு பாடி இருக்கிறார். அதனால்தான் யோவான் 2ஆம் அதிகாரம் 16 வசனத்துல மாம்சத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3ம் பூமியில் உண்டானவைகள். பிசாசு அவைகளை வைத்து அநேகரை மரணத்துக்குள்ளா கொண்டு போகிறான். கடைசியாக எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களை கவனித்து பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களில, மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினால் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழிக்க வைத்தார்கள். விசுவாசத்தினால் மோசே தான் பெரியவன் ஆன பொழுது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினால் அவன் ஆதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்த ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினால முதல் பேரானவரை சங்கரிக்கிற வசனம் 27 வல்ல அந்த மோசை குறித்து சொல்ல, எகிப்து தேசத்துக்கு மீண்டும் போனார். ஆனா பார்வன் குமாரத்தை பார்த்தா, இந்த எகிப்து தேசம் உனக்குதான்ப்பா, என்ன அம்மானு கூப்பிடு, உனக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். மீண்டும் அந்த ஆஸ்தி, மீண்டும் அந்த பதவி, மீண்டும் அந்த சிங்காசனம் எனக்கு வேண்டாம். என் ஜனங்களோடு கூட நான் இருக்கிறேன், என் ஜனங்களோடு கூட நான் இருக்கிறேன். அவர் பொறுப்பதற்கு முன்னதாகவே பரலோகத்துல தர்க்கம், பிறந்த பிறப்போட ராஜா உள்ளுக்குள்ள பூந்து ஒரு தர்க்கம். அவர் வாழும் பொழுது நினைத்தார், அப்போது தர்க்கம், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா மூலமாக மீண்டுமாக அவர் 80 வருஷங்கள் ஆன பிற்பாடு ஒரு தர்க்கம், உலகத்தின் ஆசை, அம்மானு கூப்பிடு, இந்த எகிப்தில சிங்காசனம் உனக்குதான். வெறுத்தார், எனக்கு தேவையில்லை, என் கிறிஸ்து போதும், என் ஜனங்கள் போதும், அந்த வாழ்க்கை போதும் என்று அவர் நினைத்து கொண்டார். எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம்? அன்றைக்கு மோசே மூலமாக தேவன் ஜெயித்தார். ஆகியனாலதான் யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கர்த்தர் என் தாசனாகி யோபு உத்தமன், ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். யோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல யோபனுடைய மனைவி மூலமா பூந்தான், தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஆனாலும் யோபு தேவனை ஜெயிக்க வைத்தான், அவரும் ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க வேண்டும். பேதுரு வந்தா, ஆண்டவரே நீ சிலுவையில மரிக்க கூடாது, நான் விடமாட்டேன் உண்மை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22, 23 ஆண்டவர் பார்த்து அப்பால போ சாத்தான் என்று பேதுரை பார்த்து கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து உபாசமா இருக்கிற நாட்களில மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல சோதிக்கும்படியா வந்தான். ஆனா ஆண்டவர் அற்புதமாக அவனை ஜெயித்ததாக பைபிள் அழகா சொல்லப்படுகிற பார்க்க. அதோடு கூட 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 13, பிதாக்களே, பிள்ளைகளே, வாலிபர்களே, நீங்கள் சாத்தானை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரியவரா இருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய பிறப்பு குறித்து தான் எத்தனையோ விதமான மனிதர்கள் யோசித்தார்கள், கொன்று போட வேண்டும் என்று. தேவன் உன்னை பிறக்க வைத்தார். உன் நிமித்தமாக தேவன் ஜெயிக்க வேண்டும், உன் நிமித்தமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உன் நிமித்தமாக சாத்தான் தோற்கடிக்கப்பட வேண்டும், உன் நிமித்தமாக பரலோகம் நிரப்பப்பட வேண்டும். மோசேயினுடைய சரீரத்தை குறித்து
பரலோகத்தில் தான் தர்க்கமே தவிர பூமியில அல்ல, சரீரத்தை அல்ல, அந்த செத்து போன பிணத்தை அல்ல, உயிரோடு இருக்கும் பொழுதே என்பது குறித்து பைபிள் யூதாவின் நிருபத்தில நாம் வாசித்தோம். ஆகையினாலே மோசேயினுடைய சரீரத்து குறித்ததான் தர்க்கம் நாம் தெரிந்து கொண்டோம். தேவனை ஜெயிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all. God bless you.